ஹாய் சுட்டீஸ். இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு பையன் சிறுவன் வந்துட்டு பொய் பேசாமலாம் இருக்க முடியாது. ஓகேவா? எல்லோரும் வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்க்கையில் பொய் பேசியிருப்பாங்க. ஓகேவா? அந்த பொய் பேசி அவன் எப்படி திருந்தினாங்கிறது தான் இந்த கதை. ஓகே, தொடர்ந்து கதையை கேளுங்க. வணக்கம் குட்டீஸ்களா. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒரு சிறுவன் பொய் பேசுவதிலிருந்து எப்படி மாற்றினான் என்பது பற்றி இந்த கதை. அவன் பெயர் விஜய். இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். பொய் பேசாமல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கதை ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான பசுமையான கிராமம். அங்கு சிறிய வீடுகள், பசுமையான மரங்கள், பறவைகள் கீச்சு கீச்சு என்று பாடிக்கொண்டிருந்தன. அந்த கிராமத்தில் ஒரு நல்ல சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் விஜய். விஜய் மிகவும் புத்திசாலி. அவன் பள்ளியில் நன்றாக படிப்பான். அவனுக்கு நிறைய நண்பர்களும் இருந்தனர். ஆனால் விஜய்க்கு ஒரு சிறிய கெட்ட பழக்கம் இருந்தது. சில நேரங்களில் அவன் சிறிய பொய்களை சொல்லிவிடுவான். ஒரு நாள் காலை விஜயின் அம்மா அவனுக்கு காலை உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார். அம்மா மெதுவாக சொன்னார், விஜய், ஒரு விஷயம் நினைவில் வையு. எப்போதும் உண்மை பேச வேண்டும். பொய் பேசக்கூடாது. விஜய் சிரித்தபடி சொன்னான், சரி அம்மா, இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன். அம்மா மகிழ்ச்சியாக சிரித்தார். அடுத்த நாள் மாலை விஜய் தனது நண்பர்களுடன் வீட்டின் முன்பு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தான். எல்லோரும் மகிழ்ச்சியாக விளையாடினர். விஜய், வேகமாக பந்தை அடிச்சுப்பார் என்று நண்பன் கார்த்திக் சொன்னான். விஜய் பேட்டை உயர்த்தி அடித்தான். டம்! ஒரு பெரிய சாட்டை அடித்தான். பந்து வேகமாக பறந்து அருகில் இருந்த வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை டிங் உடைத்துவிட்டது. எல்லா குழந்தைகளும் பயந்து போனார்கள். ஐயோ, கண்ணாடி உடைந்து போச்சு என்று கார்த்திக் சொன்னான். அந்த வீட்டில் இருந்த சின்னம்மா வெளியே வந்தார். யார் என் ஜன்னல் கண்ணாடியை உடைத்தது என்று கேட்டார். அங்கு இருந்த எல்லா குழந்தைகளும் அமைதியாக நின்றனர். சின்னம்மா விஜயை பார்த்து கேட்டார், விஜய், நீதான் அடிச்சியா? விஜய் மிகவும் பயந்தான். அவன் உண்மையை சொல்ல நினைத்தான். ஆனால் பயம் அதிகமாக இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், இல்லை சின்னம்மா, நான் அடிக்கலைஹூ. அந்த இரவு விஜய் படுக்கையில் படுத்திருந்தான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், நான் போய் சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க? எப்போதும் உண்மை பேசணும். விஜயின் மனசு மிகவும் வருத்தமாக இருந்தது. அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். குழந்தைகளே, ஒரு சிறுவன் இருந்தான். அவன் எப்போதும் பொய் பேசுவான். ஒரு நாள் அவனுக்கு உண்மையாக உதவி தேவைப்பட்டபோது யாரும் அவனை நம்பவில்லை. ஏன் தெரியுமா? அவன் எப்போதும் பொய் சொல்வான். பிறகு ஆசிரியர் சொன்னார், உண்மை பேசும் மனிதனை எல்லோரும் நம்புவார்கள். பள்ளி முடிந்த பிறகு விஜய் நேராக சின்னம்மா வீட்டுக்கு சென்றான். அவன் தலையை குனிந்து கொண்டு சொன்னான், சின்னம்மா, நேற்று ஜன்னல் கண்ணாடி உடைந்தது. நான் அடிச்ச பந்தால்தான். நான் பயந்து போய் சொன்னேன். மன்னிச்சிடுங்கயு. சின்னம்மா மெதுவாக சிரித்தார். விஜய், நீ உண்மையே சொல்ல வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியு. கண்ணாடி உடைந்தது பெரிய விஷயம் இல்லையு. ஆனால் உண்மையே சொல்லும் தைரியம் மிகவும் பெரிய விஷயம். விஜயின் மனசு மிகவும் லேசாகிவிட்டது. விஜய் வீட்டுக்கு வந்து எல்லாவற்றையும் அம்மாவிடம் சொன்னான். அம்மா அவனை அன்பாக அணைத்துக் கொண்டு சொன்னார், விஜய், நீ இன்று மிகவும் நல்ல காரியம் செய்திருக்கிறாய். உண்மை பேசும் மனிதன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். விஜய் மகிழ்ச்சியாக சிரித்தான்.
அந்த நாளிலிருந்து விஜய் ஒரு முடிவு எடுத்தான். எதுவானாலும் நான் இனிமேல் போய் பேச மாட்டேன். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? போய் பேசுவது தவறு. உண்மை பேசுவதுதான் சரி. ஏனென்றால் உண்மை பேசும் மனிதனை எல்லோரும் நம்புவார்கள். குட்டீஸ்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல கதைகள் பார்க்க அனானா கிட்ஸ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திப்போம். Subscribe to my channel. Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.